செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற அறிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி என்பவர்களே. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக உங்கள் ராசியிலே குருபானி இருக்கிறார். ஆகவே இந்த வருட ஆரம்பத்தில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். சங்கடங்கள், பிரச்சனைகளால் பெரிதாக இருக்காது. தொழில்துறையில் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் நடைபெறாது. 2வது, 3வது முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு மிக அதிகமாக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சில இடங்களில் வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் 14/5/2025 முதல் குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் 2ஆம் இடத்தில் இருக்கிற சஞ்சாரம் செய்கின்ற அந்த குரு பகவான் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே உறுதியாக இருக்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்கள் குரு பார்வையுடன் இருப்பதனால் குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அந்த கேது பகவான் 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 18/5/2025க்கு பிறகு தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தக்க மருத்துவம் செய்தால் அவர்கள் நலம் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த வருட ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் திருக்கணிதப்படி 29/3/2025 அன்று லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே இந்த வருடம் தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்பட இருக்கிறது. இந்த வருடம் 2025வது வருடம் என்பது எல்லா ராசியிலே பிறந்தவர்களை விட ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் தான் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம். இந்த வருடம் இந்த குருபலம் உள்ள காலமான 14/5/2025 முதல் 18/10/2025 வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். தங்க வெள்ளி நகைகளை அணிந்து கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம். அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சிக்கு பிறகு தொழில்துறையில் நல்ல லாபம், எதிர்பார்த்த அளவை விட அதிகமான லாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு செய்யலாம். நிச்சய விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் பனை விவசாயிகள், தென்னை விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். தண்ணீரில் விளையக்கூடிய பொருட்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகின்ற அந்த விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். சிரமம் எதுவுமே இருக்காது. நல்ல முன்னேற்றத்தை மாணவர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம், ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாதாரணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருத்துவம் செய்வதற்கான அவசியம் கூட இருக்காது. ஏற்கனவே பல வருடங்களாக மருத்துவம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாதாரணமாகவே இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு கட்டாயமாக இந்த வருடம் பதவி உயர்வு, அந்த பதவி உயர்வு மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். இந்த வருடம் நல்ல காலங்கள், அதாவது குருபலம் உள்ள காலங்கள் என்று பார்த்தால் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு 14/5/2025 முதல் 18/10/2025 வரை
அதன் பிறகு மீண்டும் இந்த வருட கடைசியில் 5/12/2025 முதல் 31/12/2025 வரை குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். இதுவரை வெகு காலமாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கும் தகுந்த பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி நன்மைகளை பெறுவார்கள். அடுத்து சனி பகவான் இந்த வருடம் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அந்த லாபஸ்தானத்தில் வருவது 29/3/2025 முதல் இந்த வருடம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் தொழில்துறையில் நல்ல விருத்தி சந்தோஷம் அனைத்தும் காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கூட நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். ராகு இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக 1/1/2025 முதல் 18/5/2025 வரை உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருடம் ரிஷபராசிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு 18/5/2025 முதல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வருகிறார். ஆகவே ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பிள்ளையார்பட்டி சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை வணங்கிவிட்டு வர வேண்டும். மாலை தொடுத்து வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அடுத்து தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் வருவதனால் தொழில் நன்றாக நடந்தாலும் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலை குறைப்பதற்காக ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று, திருநாகேஸ்வரம் என்பது பொதுவாக வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிநாதன் சுக்கரனாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை செல்லலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக ரிஷபராசி நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த வருடம் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற கோயில்களிலே பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கும் வெள்ளிக்கிழமை ராகுகாலம் துர்க்கைக்கும் நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வந்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் மொத்தம் 80% நன்மைகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் அந்த கேது 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதனால் சிறு பிரச்சனைகள் தான் நான் சொன்ன பிரகாரம் பரிகாரம் செய்தால் போதுமானது. ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு ரிஷபராசி. ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு இந்த கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி 2-3 நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு 2025. இதில் 12 ராசிகளில் ரொம்ப உயரிய சுப பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ரிஷபராசி. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆக இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியாக இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. ரிஷபம் அதாவது தன்னைத்தானே செதுக்கி கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும். அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள், ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய 3 முக்கிய பயிற்சிகள். 1 மார்ச் 29, 2025 சனி பயிற்சி, 2 குரு பயிற்சி, அதுக்கடுத்தது ராகு கேது பயிற்சி. இதுதான் இந்த 3 முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில். இதில் முதல்ல சனி பயிற்சி. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதனால என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம். அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போக போகிறார். ஆனால் அது மிதுன ராசி, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது புதனுடைய வீடு, குரு பகவானுக்கு ஆகாத வீடு 2. அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 4ஆம் இடத்திலும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திலும் மாறப்போகிறார்கள். இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இதனால் என்ன பல பலன்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க. ரிஷபராசி பாயிண்ட் நம்பர் 1,
இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ 95 அவுட் ஆஃப் 100 மார்க் கொடுக்கலாம். வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவிட்டியில் ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவிருக்கிறது. 1. இதுக்கு என்ன காரணம்? தற்சமயம் 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டுக்கு செல்வார். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி 2.5 வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 12 ராசிகளை கடந்து வர 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடியது 7.5 சனி 7.5 வருஷங்கள், அஷ்டம சனி 2.5 வருஷம். இது ரெண்டும் சேர்த்தாக்க 10 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான். மிச்சம் உள்ள 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுல ராசியின் 3, 6, 11 இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார். பொதுவா 7.5 சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த 7.5 சனியிலும் கூட அஷ்டம சனியிலும் கூட ஆண்டியா இருந்தவர்களை அரசனாகவே மாற்றிருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு, அவருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ந்து 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி. அவர் போய் 10ஆம் இடத்துக்கு தாண்டி 11ஆம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார். பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். இது கிடைக்க பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். என்னது? முதல்ல நல்ல மனநாள் அமைவது, நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்றோம். நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்றோம். சரி, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களா இருக்காங்க, நிறைய சொத்து இருக்கு, ஊர் முழுக்க இது இருக்கு, சொந்த பந்தங்கள் இருக்காங்க, நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலையும் பணம் இருக்கு, நினைச்சா எதை வேணா வாங்க முடியும், எங்கே வேணா போக முடியும். ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை, தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் புத்திர பாக்கியம் இருக்கு, ஆனால் அந்த புத்திர பாக்கியத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இது அடுத்த பாக்கியம். நல்ல குழந்தை பிறக்கணும், அது ஒரு பாக்கியம். அந்த குழந்தை கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது, அவ்வையின் வாக்கை கிணங்க. நம்மளை பாருங்க, 2 கண்ணு தெரியணும், நல்ல கை கால் வேலை செய்யணும், உடம்புல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கோடிக்கான சொத்து. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு 10 லட்சம் கோடியை தரேன், ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? அப்போ உங்கள் உடம்புக்குள்ள 10 லட்சம் கோடி பெருமானம், அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்குது. நாம தான் அதை கண்டுக்கிறது இல்லை, நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையாக நிறைய வரங்களை கொடுத்துருக்காரு. அப்போது இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 9, 10க்கு உடையவர் போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள். எந்த தொழில், என்ன முன்னேற்றங்கள்? ரிஷபராசியில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்றீங்க. குறிப்பிட்ட சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது, அதாவது அரசியலில் இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டித்தரும். சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க, அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதை கொடுக்கும், மாவட்ட செயலாளர் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படி படி உயர்ந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம், மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால் பெறவே முடியாது தன் வாழ்நாளில். அப்போ இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம். அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள், இந்த காவல்துறையில் 2 பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க.
ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மதித்து மக்களுக்காக பகல் பார்க்காம பொண்டாட்டி புள்ள கூட ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல், நம்மலாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களோட இதில் போய் உட்கார்ந்தா தான் தெரியும். கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி மக்களுக்கு பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் கண் முழிச்சு ரோந்து போகிறாங்க. நம்மெல்லாம் ஜாலியாக தூங்குறோம் ஏசியில் படுத்துக்கிட்டு. அவங்கெல்லாம் அந்த மே மாதம் அந்த கடும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வருவான், தண்ணி போட்டிருப்பான், காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான், என்னென்னமோ நடக்குது. அவங்கள பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான், தாக்குறாங்க. எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் 2 பகுதி இருக்காங்க. சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்கு. சில லஞ்சம் வாங்குவது, அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமாக இருக்கக்கூடியது, சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காம இருக்கிறது, இதுவும் இருக்கு. சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால பல காவலர்கள், நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது. இது உண்மை. மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க. சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க. அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல்துறை அன்பர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு. பதவியில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து, ஏற்றங்களை கொடுத்து, ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு. ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது, ஆங்கில புத்தாண்டு 1. அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், அதாவது கட்டுமான துறை, அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், பில்டர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய பில்டர்ஸ். அவங்க சொல்லக்கூடியது தான், கொடிகட்டி பறந்தவர்கள், கடந்த 25 ஆண்டு 30 ஆண்டு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு முனை ஆண்டாக வருகின்ற 2025ஆம் ஆண்டு வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகமும் ஒத்துப்போகணும். நீங்கள் கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டால் தான் உங்களுக்கு நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள், ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. பல தொழில்கள் பார்த்துருக்கோம். ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை. நீங்கள் அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும், அந்த கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ணணும், டேஸ்ட்டை ரீட்டைன் பண்ணணும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். கடன் பால் விலை ஏறும் இறங்கும், காய்கறி விலை ஏறும் இறங்கும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆனால் நீங்கள் டெய்லியெல்லாம் ப்ரைஸை மீல்ஸ் இன்றைக்கி 120 ரூபா, நாளைக்கு 140, பிகாஸ் வெண்டைக்காய் 10 ரூபா ஏறிடுச்சு கிலோன்னு பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும். ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கிறவங்க ஒரு 4 பிரான்ச்சாக பெருகலாம். நல்ல வருமானத்தை ரெவின்யூ நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். இது ஒன்று. மெட்டல்ஸ், உலோகங்கள், இரும்பு, எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு. அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற 2025 இயர் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும். இதெல்லாம் இருக்கு. ஆக இப்படி இருக்கு. இப்போ சனி பகவான் 9லேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பற்றி பேசணும். உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார். அவர் தனகாரகன், உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க. இதுதான் உண்மை. நம்ம போகிற போக்கில் 19 எல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. எது நல்லா இருக்குமோ எது நல்லா இல்லையோ ஓப்பனாக பேசி தான். இப்போது இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும். குரு பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிறார். சில பணத்தை கொடுப்பாரு, கொடுத்து கெடுத்துருவார். எப்படி கெடுப்பார்? கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வரதை வச்சு.
இந்த பணமும் வந்துடும். நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது, வேற ஒரு செலவு வரும். இதை கொடுத்துட்டு உடனே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அப்படி தள்ளி மாதிரி அடிச்சு விடுவாங்க. அதை பண்ணக்கூடாது, ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்காக அதை சொல்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் வேலை, தொழில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த 2025 மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். இது உண்மை. இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும். ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். பொதுவாகவே நீங்க எல்லாரையும் நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யறது, வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்றது, அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஃப்ளைட்ல போகும்போது கூட உங்க மூஞ்சியில் ஆக்சிஜன் வைன்னு தான் சொல்றான், அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற குழந்தை மூஞ்சிலே வைகின்றான். உங்களை நீங்க கவனமா பார்த்துக்கணும். இது அதற்கான காலம். உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும். அதில் நீங்க ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இதை நீங்க பின்பற்றணும். ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடு மேலே விழுறதுனால குரு ராகு மேலே பார்வையும் செலுத்துவார். அப்படிங்கிறதுனால பிற்பகுதியில், இந்த வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும். அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும். அதே மாதிரி கல்யாணம், தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும். காதலித்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும். இது உண்மை. இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது. குறிப்பா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல 100% 70% பெண்கள் மனசுல என்ன இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு தனியா அடையாளம் இல்லை. நான் ஏதோ வீட்டில் வந்து முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் அண்ணா தம்பிக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன், அப்புறம் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன். ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு, ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசில் இருக்கு. இந்த விஷயத்தில் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அது அந்தந்த அப்பா, அந்தந்த சகோதரன், அந்தந்த கணவர், அந்தந்த மகன்களை பொறுத்தது. ஆக தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால நான் வந்து ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்க இந்த ஆண்டு நீங்க ஒரு 6 வருஷம் ஆகி வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக, இப்ப திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த பெண்ணா நீங்க ரிஷபராசியில உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு. எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பவர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 95% அவுட் ஆஃப் 100 அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும், எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் டெய்லி கொடுங்க. 2. 3வது 10 வயது 15 வயது உட்பட்ட குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என் உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எத்தகைய ஒரு புத்தாண்டாக, ஒரு வருடமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக
சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து எதையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டி இருக்காது. பிடிச்ச வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 எத்தகைய ஒரு ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி உண்டு. ஒரு ஏப்ரல் மே மாதம் நடக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி வந்து 2.5 வருடமாக கும்பத்தில் இருந்த சனி மீனத்துக்கு மாறுகிறார். அதாவது ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. அதே சமயத்துல ராகு கேது 11ஆம் இடத்தில் இருந்த ராகு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானத்துக்கு மாறுகிறார். 5ஆம் இடத்தில் இருந்த கேது 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். இத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்கு. அதுபோக 3வது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனிக்கு அடுத்து 3வதாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரகம், மிகப்பெரிய சுப கிரகம் குருவின் பெயர்ச்சியும் உண்டு. ஸோ வருஷம் குரு பெயர்ச்சி நடக்குது உங்களுக்கு தெரியும். அதுல 2025 மே மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு மாறி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்துக்கு பெயரக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு இடம் பெயரக்கூடிய ராகுவை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இத்தகைய குரு ராகு கேது சனி பெயர்ச்சிகள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை 2025 கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ங்கிற ஒரு 4 மாதத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு செட் ஆஃப் பலன்களும், மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாதத்துக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் மாறுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் 4 மாதங்கள் வந்து சனி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார், ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார், குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ஸோ பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல வந்து ஒரு உற்சாகத்தை வந்து கடந்த 7-8 மாசமாக 2024 ஏப்ரல் மேலிருந்து குருவின் சஞ்சாரம் ராசிக்குள்ள இருக்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்குது. 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை யோகஸ்தானத்தை பார்த்து ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி குரு வந்து ராசிக்குள்ள இருப்பது கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நீடிக்கும் 4 மாசத்துக்கு. சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்து வேலை விஷயத்துல கடந்த 2023 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க உழைச்ச உழைப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குறிப்பா ஒரு 23-25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய இளைஞர்களா இருந்தாலும் சரி, 40-45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட் ஒரு கம்பெனி கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மேனேஜர்ஸா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இந்த 10ஆம் இடத்துல சனி 2023 எப்ப வந்ததோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா வேலை அதிகம், உழைப்பு அதிகம், அலைச்சல் அதிகம். அதுதான் உண்மை. ஸோ அந்த விஷயம் வந்து 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு சனி போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க பண்ணினதுக்கு வேணுங்கிற ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புக்குள்ள நம்ம போறோங்கிறது தான் ஒரு அருமையான பலாபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது கடந்த 2.5 வருஷமாக உழைச்சதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த அளவுக்கு நாம் உழைக்க வேண்டியதில்லை, மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா போதுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பங்கள் நிறைந்து நல்ல ஒரு எல்லா விஷயமும் நமக்கு கைகூடி வந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பாக கொடுப்பார். பெரிய பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம். இதுவரை வந்து ஒரு விஷயம் சரி பண்ணா இன்னொரு விஷயம் பிரச்சனை கொடுக்குதுங்கிற மாதிரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்யறவர்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மனக்குறைவுல இருந்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி குளிர் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சனி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தருணத்தில் அடுத்த 2.5 வருடம் கொடுக்குது. அது குறிப்பா 8 மாசம் நம்ம இந்த வருடம் 2025 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறதுனால ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது சனி திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னுமே நல்ல தூக்கலாக நான் சொல்ற விஷயம் நடக்கும். இப்போ ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, சனி 10ஆம் இடத்துல இருக்கிறக்கும் ராகு 10ஆம் இடத்துல இருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சனி 10ஆம் இடத்துல இருந்து அதிகமான உழைப்பை கொடுத்தார், அதிகமான வேலை பளுவை கொடுத்தார், அதிகமான மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுத்தார், உழைப்பு 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 என்பதை கொடுத்தார். ஆனா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைப்பார்.
பிசிக்கல் ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மென்டல் ஒர்க் அதிகமாக கொடுப்பார். சில யுக்தியை செயல்பட்டு யுக்தியை எடுத்துக்கொண்டு இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அது டெக்னாலஜி துறை, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்லா செய்யக்கூடிய, ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல வரும்பொழுது அந்நியர் மூலமாக, தெரியாதவங்க மூலமாக நல்ல பலன்கள், எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பார்க்காத டைரக்ஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள், மேல சொசைட்டியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, செலிபிரேட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க மூலமாலாம் நமக்கு சில பெனிஃபிட்ஸ் வருவது, அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்புக்குள்ள போகிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சனி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறதும், ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல அமைப்பு தான், தவறு இல்லை. அதே சமயத்தில் குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்துக்கு போய், குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துக்கு போய் நல்லாவே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பது இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, விசா எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, போய் வேலை வெளிநாட்டில் இருக்கிறோம், வேலை வந்து எனக்கு இப்போ பெர்மனன்ட் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெர்மனன்ட் ஆகிற ஒரு அமைப்பு, சிட்டிசன்ஷிப், பிஆருங்கிற மாதிரி விஷயம்லாம் இந்த நாள் 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இது மாதிரி ஒரு லோன் வாங்கி ஒரு பிசினஸை பண்றாங்க, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி ஒரு படிக்க போறாங்கிறதுக்கெல்லாம் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் பார்க்கறாரு பாருங்க. அதே சமயத்துல 10ஆம் இடத்த ராகுவையும் குரு பார்ப்பதனால நல்லாவே வந்து ஒரு அந்நிய சூழ்நிலையில போய் நல்லா த்ரைவ் ஆகக்கூடிய அமைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, மாடர்ன் டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணி நல்லாவே அவங்களுடைய பிராப்தங்களை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குரு கொடுக்குறாரு. ஸோ குரு ராசிக்குள்ள இருக்கிறதோட 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒண்ணுமே விசேஷம், நல்லா இருக்கு. ஸோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த 3 பயிற்சியும் அருமையான ஒரு விஷயமாக 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 8 மாசங்கள் வந்து நல்ல ஒரு திருப்பங்களாக, மாற்றங்கள் நிறைந்ததாக, முதல் 4 மாசத்தை கம்பேர் பண்றப்போ அடுத்த 8 மாசம் இன்னுமே டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும், இன்னும் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையும், அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், நீங்க எப்போதுமே ரொம்ப கவலையில இருக்கிறீங்க. 2024 முடியும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஏண்டா உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி 2ஆம் இடத்துல இருக்க போது, அதனால மிகப்பெரிய அளவுல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் மேடம். எங்களுக்கு குரு லக்னத்துல இருக்கும்போது, அதாவது ராசியிலேயே ரிஷபராசியிலேயே இருக்கும்போது நாங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மேடம். இன்னும் 2ஆம் இடத்துக்கு போயிட்டு இந்த குரு பகவான் என்னென்னலாம் செய்ய போறாரோ அப்படின்ற மாதிரியான சில பயங்கள், பதட்டங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவான் சந்திரனை தொடும்போது சில தேவையில்லாத அவமானங்கள் வரும், ஜென்ரலாவே வரும். அது வந்து டெம்பரவரி தான், நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. அது வந்து எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால எப்போதுமே ஒரு வைரம் வரணும், அப்படி ஒரு வைரத்தை நல்லா ஜொலிக்கிற மாதிரி எடுத்துட்டு வரணும்னா அதை நல்லா தீட்டினாதான் அந்த வைரம் நல்லா ஜொலிக்கும். அந்த மாதிரிதான் அந்த குரு பகவான் நீங்க உங்களைய ரிஷபராசி என்பர்களை நல்ல பட்ட தீட்டிருக்கிறாரு. அதனால நீங்க அடுத்த வருடம் 2025 நல்லா ஜொலிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போது. ரொம்ப கவலையே படாதீங்க ரிஷபராசி என்பர்கள். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு வருங்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் நீங்க தான், ரிஷபராசி என்பர்கள் தான். என்னுடைய குழந்தை எப்படி இருக்குமோ, என்னுடைய கணவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா கணவர் மீது ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருப்பீங்க. அதே சமயத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி, மனைவி மீது ரொம்ப பாசமா இருப்பீங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, பத்தினின்ற ஒரு வேர்டுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பீங்க. யார் மேலையும் ரொம்ப அதிகமா ஆசைப்பட மாட்டீங்க. தேவையில்லாத ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் போக மாட்டீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப டிசிப்ளினா நடத்தக்கூடியவர்கள் நீங்க தான், ரிஷபராசி என்பர்கள் தான். அதனால உங்களுடைய நல்ல மனசுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் தான் நடக்க போது. சின்ன ஒரு சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை கடந்துதான் நீங்க எப்போதுமே வந்துட்டு இருக்கிறீங்க மேடம். 40 வருஷமா சோதனையா தான் மேடம் இருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்
என்பர்களுக்கு 40 வருஷம் சோதனையாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு சாதனையாக தான் இருக்க போகுது. கவலையே பட வேண்டாம். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பீங்க. இருக்கிற சமுதாயத்திலேயே நம்மளுடைய அந்தஸ்து ஒரு நல்லா இருக்கணும், எல்லோரும் நம்மளே போற்றும்படியாக இருக்கணும், எல்லோரிடமும் ஒரு அன்பு காட்டுறவங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் மேடம். ஆனா என்கிட்டயே என்னை சார்ந்து இருந்தவர்களே என்னை ஏமாற்றிட்டாங்க. ரொம்ப நான் யாரை நம்பி இருந்தனோ அவர்களே என்னை ஏமாற்றும் நபராக மாறி விட்டார்கள் அப்படின்ற மாதிரியாக மனவேதனையோடு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 2025ல 4 கிரகங்களுடைய சாதகமான ஒரு பலன்கள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியே உங்களுடைய குடும்ப ஸ்தானத்திற்கு வர்றதுனால குடும்பத்துல சேமிப்பு பழக்கம் அதிகமாகுது. ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சதுதான் மிச்சமே ஒழிய உங்களுக்குன்னு ஒரு மாசத்துக்கு ஒரு செலவு பண்றதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியில ஒரு குடும்பத்தோட செலவு செய்யறதுக்கு கூட நீங்க எதுக்குமே ஆசைப்படாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டீங்க. கவலைப்படாதீங்க ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுறீங்களோ, ஏன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளைய ஒரு தேவையில்லாத ஒரு இதா வச்சுட்டாங்க, அதாவது என்ன சொல்றது, அலட்சியப்படுத்திடுவாங்க இவங்களை. சட்டுன்னு உறவுக்காரங்களோ சரி, தன்னை சார்ந்தவர்களோ சரி, இந்த ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்திடுவாங்க. இவன் என்ன பெருசா செய்ய போறான் அப்படின்ற மாதிரியாக அலட்சியப்படுத்தும் போதுதான் இவர்களுக்கு உண்டான ஒரு வேதனையும் வலியும் மிக பெரிய அளவுல இவர்களை தாக்கும். அந்த அலட்சியப்படுத்துறது எல்லாமே நீங்க பெருசா வளரணும்ன்றதுக்காக தான் அந்த கடவுள் செய்த ஒரு சோதனையாக இருக்கட்டும். எல்லாமே சோதனையாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். வேலையில பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லா திறமையும் இருக்குங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா அவர்கள் அப்படி ஒரு ஜொலிக்க கூடியவர்கள். எல்லா திறமையும் இருந்தும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவமானங்களை கூனி குறுகி அந்த இடத்துல தலை குனிந்து நிற்கும் போதுதான் தெரியும் அந்த வேதனையோடைய வலி. அந்த அளவிற்கு அந்த எல்லா திறமைகள் இருந்தும் ஒரு யாரோ ஒரு வேற்று மனிதராக அந்த அலுவலகத்துல ட்ரீட் பண்ணும்போது நம்மளே இந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம், அவங்கிட்ட போய் நம்ம இவ்வளவு ஒரு இதா நிக்கிறதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு சும்மா கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகள்லாம் இருந்திருக்கு. நிறைய பேர் அதுல வேலையவே விட்டுட்டு வேலை கிடைக்காமலும் திண்டாடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்தே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். குரு பகவான் கூரையை கொட்டிட்டு கொடுக்க போறாரு. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 100% இது உண்மையான ஒரு செயல்களாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க நம்பிக்கையோட செயல்படுங்க. பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகள் எல்லாமே பாசிட்டிவா மாறப்போகுது. எந்த அளவுக்கு நீங்க செய்யறது ஒண்ணு ஆனா கிடைக்கிறது ஒண்ணு. இந்த ஒரு ஆடு கொடுப்பாங்க இல்லையா, நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு கிடைச்சது வேற அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் அந்த விளம்பரம் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் எதிர்பார்த்தது ஒண்ணு ஆனா எனக்கு கிடைச்சது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த 2025ல நீங்க எதிர்பார்த்தது மட்டுமே நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. சில விஷயங்கள்ல உங்களுக்கு தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறமா ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த 2025ல நீங்க சந்திக்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான், 4ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாவகம் தான். இந்த மாதிரி அமைப்புல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அதுல ஒரு சின்னலா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா லோன் வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் மன குழப்பங்கள் வந்துடும். என்னடா இது, நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியாக சில பிரச்சனைகள் வரும். அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணணும், எதையுமே கடன் வாங்காம செய்யறதுக்கு வழிவகை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ரிஷபராசி என்பர்கள் நீங்க கடன் வாங்காம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு மேடம், அதனால நான் தொழில் ஆரம்பிச்சேன், ஏதோ என்னுடைய நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பணத்தை திரட்டி அந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன், கடைசி பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத அந்த கடனாக
விஷமாக மாறிடுச்சு அந்த தொழிலே பாத்தீங்கன்னா. அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க எல்லாம் செய்றீங்க. ஆனா அந்த காலமாகப்பட்டது உங்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாற்றுது. அதனால சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். வருமானம்லாம் வரும், வருமானம் வர்றதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா வரக்கூடிய வருமானம் நம்ம கிட்ட நிலையாக தங்கணும். அதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகள்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2025ல மேலும் மேலும் ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி பிரச்சனை, நான் முன்னமே சொன்ன மாதிரி இவர்கள் பாத்தீங்கன்னா கணவன்னா மனைவிய ரொம்ப நம்புறவங்களா இருப்பாங்க, மனைவினா கணவனை ரொம்ப நம்புறவங்களா இருப்பாங்க. ஆனா கடந்த காலத்துல உங்களுடைய நேரம் தான் சரியில்லை, அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. தேவையில்லாம அவர்கள் மீதே நீங்க அவநம்பிக்கை வச்சு அது ஒரு பெரிய போராட்டமா வந்து சில பேருக்கு உண்மையாகவே ஏமாத்திருப்பாங்க. உங்களை இல்லைன்னு சொல்லல, அவங்க தெரிஞ்சே உங்களை ஏமாத்துனாங்களா, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க, அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த 2025 ரிஷபராசி என்பர்களுக்கு. ரிஷபராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் நீங்க சூதானமா இருக்கணும், ஒரு சூதுவாதோட இருந்துக்கோங்க ரிஷபராசி என்பர்கள். தொழில் செய்யறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சில அட்வைஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, கிருஷ்ணனே பாத்தீங்கன்னா தர்மத்தை வெல்லணும்னா சில சூதுவாது செய்யதான் செஞ்சாரு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சூதுவாது பழகிக்கோங்க. பழகிட்டீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். காலம் கிடைக்கும் போதுதான் நம்ம பயிர் செய்ய முடியும். அந்த மாதிரிதான் இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கு. சில முயற்சிகளை எடுங்க. அதுல பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடாம கொஞ்சம் சின்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களுடைய தொழிலை நடத்துங்க. கண்டிப்பா அதுல நிறைய வருமானம் சம்பாதிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது. ரிஷப ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திடகாத்திரமான ஒரு முடிவுகளை எடுப்பதற்குண்டான ஒரு நேரம். கடந்த வருடம்லாம் நீங்க எடுத்த முடிவு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அவமானம், அசிங்கம், குழந்தைகளுக்காக தேவையில்லாத கெட்ட பேர், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி ஒரு சின்ன பின்னமாகி அந்த குடும்பத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்து மதிக்கப்படுபவர்களாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ, நீலாம் எப்படியோ வீணா போயிடுவ பாரு அப்படின்ற மாதிரியான சில பேர் சாபமே விட்டுருவாங்க உங்களை பார்த்து. கடந்த ஒரு 2 வருடத்துல அவர்களுக்கு எல்லோருக்கும் கண்ணு முன்னாடி ஒரு உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ரிஷப ராசி பெண்களுக்கு வரப்போகுது. ஏன் மேடம் நீங்க பெண்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஹைலைட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா பதிவுலையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள்ன்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வந்து யாராவது அவங்கள தட்டி கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். அந்த தட்டி கொடுக்கும் போதுதான் அவங்களுடைய வளர்ச்சி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, உங்களுடைய துன்பமோ துயரமோ உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் நான் அவங்கள பூஸ்டப் பண்ற மாதிரி தான் அவங்களுக்குன்னு தனியா பலன்கள் பார்ப்பேன். இந்த மாதம் எப்படி இருக்கு, இந்த வருடம் எப்படி இருக்கு, பெண்கள் இந்த வருடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்ப்பேன். அதனாலதான் ஒவ்வொரு பதிவுலையும் பெண்களுக்குன்னு தனியா சில பலன்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இந்த ரிஷப ராசி பெண்கள் இந்த வருடம் மிகவும் ஒரு பொறுமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சாதிக்கிறதுக்கு பொறுமை வேணும், அது உங்ககிட்ட முழுமையா இருக்கு. இந்த ஒரு வருடம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா மிகவும் ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ரிஷப ராசிக்குண்டான 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுடைய ராசி. உங்கள் ராசியில் பாருங்க, சந்திரன் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பார். உங்கள் ராசிக்கு மேலேயே குரு இருப்பார். இப்போது எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கிறது போல் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவமானத்தையும் கொடுப்பார், அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போது அவமானத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்டமா, இல்லை அதிர்ஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு அவமானமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் குரு இருப்பதை பொறுத்து அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கார். ஃபஸ்ட்டு இந்த குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கார். இந்த மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். குரு உங்களுடைய ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போவது, ஒரு பரோபகாரம்,
மற்றவர்களை பார்த்து இரக்கப்படுவது, இது எல்லாமே குரு கொடுப்பார். வேண்டாம், தப்பு செய்ய வேண்டாம், நேர்மையான வழியில போகலாம், கடவுள் இருக்கார், நம்மளை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு, எந்த இதாக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் வழி நடத்துவார், நல்ல குரு கிடைப்பார், அப்படிங்கிறது எல்லாமே கிடைச்சிருப்பார். அப்படிங்கிறது எல்லாமே குரு இங்கே வந்து ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் தான். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு போகும் பொழுது இதில் நீங்கள் இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ இதனுடைய விஷயத்தை வச்சு இந்த 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது, தனஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பண வரவை நிச்சயமாக கொடுப்பார். பணப்புழக்கங்கள், சுப நிகழ்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி 2025 மே மாதத்திற்கு மேலே ரிஷபத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாக அமையும் அப்படிங்கிறதில் மாற்றமே கிடையவே கிடையாது. எப்படி இருந்தாலும் ரிஷபம் ஜெயிக்கும். ரிஷபம் 2025 நம்ம போட்டுக்கலாம். 100க்கு 100% ரிஷபம் இப்போவே ஏகதேசமாக ரிஷபத்துக்கு வந்து நல்ல நிலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது இவர்களுடைய பீரியட் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ரிஷபத்துக்கு 10ஆம் வீட்டில் இருந்து இதுதான்ப்பா உன் தொழில், நீ இதை தான் நீ செய்யணும், உனக்கு இதுதான் வரும், இது சார்ந்து நீ போ, இதில் இத்தனை அனுபவத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு இந்த சனி 10ஆம் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை ஒரு நல்ல ஒரு தொழில் எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக வந்து நிச்சயமாக இந்த சனி மாற்றி கொடுத்துருப்பார். அப்படிங்கிறதுல 100% உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தொழிலை கொடுத்துட்டாரு. உன் தொழில் இதுதான்னு சொல்லியாச்சு, உழைப்பும் கொடுத்தாச்சு, கடின உழைப்பையும் நீங்கள் போட்டாச்சு, அதற்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, லாபம் வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். எப்போ உங்களுக்கு சனி பகவான் மார்ச்சுக்கு மாறும்பொழுது லாபஸ்தானத்துக்கு மேலே வரார். அப்போ அங்கே ராகு இருக்குது. ராகு பாருங்கள், இந்த ராகுக்கும் இந்த சனியும் மே, அதாவது மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களும் ஜாயின் அடிக்க போகிறாங்க. அப்போது 11ஆம் இடத்துல 2 பாவி நிற்கிறாரு 3 மாதம். பொதுவாக பார்த்துக்கலாம், நம்ம ஒரு பாவி இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், 11ல் ஏதாவது ஒரு பாவி இருக்குனுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 கடுமையான பாவிகள் இவங்க வந்து 11ல் நிற்கும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை அந்த 3 மாதத்தில் எடுப்பீங்க. அல்லது உங்களுக்கு ராகுவே இங்கே கீழே இறங்கிட்டாலும் கூட இந்த சனி மேலே இருக்கும் பொழுது ராகு 10ல் இருந்தாலும் பல தொழில் செய்வார். ராகு ட்ரெண்டிங் கிரகங்க. ராகு வந்து 10ல் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரெண்டிங்காக நீங்கள் என்ன இதில் ஜெயிக்கலாம், இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டு இருக்குது, இப்போ சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக, அப்போ அதில் என்ன ஜெயிக்கலாம், அப்போ சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ராகுக்கு பேரே ட்ரெண்டிங் வைரல் கிரகம் தான் பேர். சீக்கிரம் பிரபலப்படுத்திட்டு அப்போ 10க்கு ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு வருவார். அப்போ இந்த 1.5 வருட காலங்கள் ராகு உங்களை தொழிலில் பிரபலப்படுத்தாமல் அது போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் சனி பகவான் நீங்கள் 2.5 வருஷம் இருப்பாருங்க 11ஆம் வீட்டில். இந்த 2.5 வருடம் காலமும் உங்களுக்கு நீங்கள் டெய்லியும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான பீரியட், இது எனக்கான வாழ்க்கை, நான் ஜெயிப்பதற்கான வாழ்க்கை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டே இருக்கு, என்னுடைய எதிர்காலம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு படியாக மேலே ஸ்டெப்பை ஏறியாச்சு. இந்த ஏறின ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி இருக்கணுமா? அப்போ அந்த வளர்ச்சி யார் கொடுக்க போகிறாருன்னா இந்த ராகுவும் சனி, இவங்க 2 பேரும் மாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பொற்காலம். குபேரன் உங்கள் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய காலம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பண வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து கேது பகவான். கேது பாருங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு வருவார். இப்போ கேது வந்து சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது கேது. வெளிப்படையாக கத்தி கூச்சல் போட்டு அவமானப்படுத்தி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய இது ராகு. அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ராகு ஒரு வைரல் கிரகம் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டோம். கேது அப்படி கிடையாது, சைலண்ட்டாக இருந்து இந்த எப்படி சொல்கிறதுனா அமைதியாக இருந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மூச்சு உம்முன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இதெல்லாமே இந்த கேது பண்ணக்கூடிய வேலை தான். இப்போது இந்த கேது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்னதான் ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும், என்னதான் சனி வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கவனமாக இருந்துக்கணும். வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனம்னு சொல்கிறோம், உங்களுடைய மனசாட்சின்னு சொல்கிறோம். அப்போ கேது என்னதான் ஒரு மனசாட்சி கிரகம் தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரொம்ப அதிகமாக மனசாட்சிக்காக நீங்கள் இது பண்ணி
நிறைய பொருளை இழந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேது அந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. கேது மட்டும்தான் லைட்டாக மைனஸாக இருக்குதே தவிர மற்றபடி அதற்குண்டான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்றபடி குரு, சனி, ராகு மே மாதத்திற்கு மேலே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதே போல் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமும் இந்த ரிஷப ராசிக்கு உண்டு. ரிஷப ராசிக்காரர்களே, நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடம். இது மட்டும் இல்லை, அடுத்த வருடமும் உங்களுக்கு உண்டான வருடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சனி பகவான் 2.5 வருட காலங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும், ராகு 1.5 வருட காலங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நாளில் கேது வரும்பொழுது தாய்க்கு ஏதாவது கண்டங்களாகவோ தாய்க்கு மருத்துவ செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.